ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னைத்தன்னையே உருவாக்கிக்கிட்டார். இந்த சிம்பொனிலாம் யார்ட்டையும் அவர் போய் கற்றுக்கல, அவரே உருவாக்குனது தான். 35 நாள் வேற எந்த வேலையும் செய்யாமல் முழுவதுமாக ஒரு கால் எந்திரிக்க, சாப்பிட, உட்கார்ந்த, எழுத, இசையை எழுத்து வடிவத்தில் கொண்டு அதை கொடுத்து ஒருத்தர் வாசிக்க வைக்கிறோம்ல, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை இளையராஜா ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்கிறாரு. ஒரு உலக சாதனையை ஒரு 35 நாளில் சென்னையில் டீனரில் ஒரு வீட்டில் உட்காந்து எழுதி முடிக்கப்பட்டு இன்றைக்கி லண்டனில் போய் அதை 8ஆம் தேதி பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம், உலகின் மிகப்பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறாங்க. அதனுடைய விஷயந்தான். கார்த்திக் ராஜா கூட சொன்னார், எங்கள் அப்பாவுடைய வாழ்நாள் சாதனை, அது வாழ்நாள் ஆசை, சிம்பொனியை நாமளும் எழுதி முடிக்கணும் அப்படின்னு. இல்லை, இந்தியாவுக்கே அது ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு கூடுதலான ஒரு பெருமை. தமிழ் மண்ணை சேர்ந்த, தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்த ஒரு கடைக்கோடி கிராமத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு இசையமைப்பாளர் இந்த ஒரு சாதனை செய்வதுங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே ஒரு பெருமையான விஷயம். ரெண்டாவது நம்ம என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, இது மற்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் இதை நம்ம ஒரு முன்னுதாரணமாக இன்ஸ்பயராக எடுத்துக்கணும்.